நண்பா, வெல்கம் டு ரிசோல். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எம்சி கிங்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் க்ரூமிங் ஷாப் தான். இங்கே வந்து கிட்ஸுக்கு 75 அப்படின்னு வெளியே போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சச்சினுக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உள்ளார போனால் 299, 399, 499 ஆஃபர் காம்போ போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 299க்கு என்னடா கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஃபேஷியல், அப்புறம் ஹேர் கட்டு, அப்புறமா பியர்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ சச்சினுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. சரி, அவனுக்கு தான் அப்படி பண்ணுறாங்களோ, நம்மளுக்கும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி நம்ம ஒரு ஹேர் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி பியர்டு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஷேப்பாக தாங்க இருக்குது. அதை வந்து நீ எனக்கு வந்து ட்ரிம் மட்டும் பண்ணி விடுங்க அந்த காம்போலையே அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க ஃபுல்லாக வலிச்சு தான் விடுவாங்களாம். அது எப்படின்னா ஃபுல்லு ப்ளைனாக தான் எடுப்பாங்களாம், எந்த மாதிரி ஸ்டைலில் வைக்க மாட்டாங்களாம். அதுதான் அவங்க ரூல்ஸ் தான். எப்பா நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறது வந்து சும்மா மேலோட்டமாக அந்த லைனுக்கு மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க போதும் அப்படின்னு நான் சொன்னேன். சச்சினை பார்த்தீங்களா எந்த ரேஞ்சுக்கு பண்ணி விட்டாங்க. நான் வந்து ஜான்சினா கட்டிங்னு சொன்னேன், இவனுக்கு ஜான்சினா கட்டிங்கில் அதுக்கு மேலே ஒரு கொரடா கட்டிங் பண்ணி விட்டாங்க. வேறு அவங்க ஹேர் ஸ்டைலே நிற்க மாட்டேங்குது. என்னடா நம்ம சேனலில் அதில் இதுலேயும் பார்க்குறோம் ஹேர் கட் எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணி விட்றாங்க, இங்கே என்னடா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியே போச்சு. சரி ஓகே, நம்மளுக்காச்சும் பண்ணுவோம், உருப்படியாக பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா நான் ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டுறேன் பாருங்கள். நான் காட்டினது ஒன்று, அவங்க கடைசியாக பண்ணி விட்டது ஒன்று. அதுக்கப்புறமா நான் சில இதெல்லாம் அவுட்புட்டெல்லாம் சொல்லி ஃபைனலாக எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு ஹேர் ஸ்டைல் கொண்டு வந்தான் பாருங்கள். அதுக்கப்புறமா என்னையும் கன்வின்ஸும் பண்ணிட்டான், இது தாங்க அது இப்படி தான் இருக்கும் மண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாகி போச்சு. அதுக்கப்புறமா ஃபேஷியல்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு வெள்ளையாக ஒன்று தடவாங்க. ஃபேஷியல்னால் எப்படி இருக்கணும், அது இதையும் போட்டு மசாஜ் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மூஞ்சில் ஒரே ஒரு க்ரீமை போட்டு இது தாங்க ஃபேஷியலு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடுங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். முக்கால்வாசி ஹிந்திக்காரங்களை போட்டுறாங்க, அவங்களுக்கு நாம் சொல்கிறதும் புரியல, அவனுங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறானுங்க. அப்புறம் அவனுங்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணலான்னு பார்த்தா அவனுங்க அப்படின்றானுங்க. அப்புறமா நம்ம சரி ஓகே வேலை முடிஞ்சு போச்சா, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு வந்தோம். எனக்கு இப்போ பாருங்கள் இந்த ஹேர் ஸ்டைலு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில்